வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் நான்வெஜ் ஃபீஸ்ட் vlog தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சேவிங்ஸ் vlogகும் இருக்குது. நான் செஞ்சிட்ருக்கக்கூடிய சேவிங்ஸோட அப்டேட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் எனக்கு வந்து ரிப்ளை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் ஒரு கமெண்ட் வந்துச்சு, ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபர். ஆக்சுவலாக அவங்க கேட்டிருந்த கொஷின் வந்து நீங்கள் அந்த தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக தெரியும். நான் அவங்க என்ன கேட்டாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கான ரிப்ளைவும் நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் அந்த ரிப்ளைவை சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது உங்களுக்கு ஓகேவா, நான் என்ன செய்யணும், நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் இனி வரணும் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு உங்களுக்கு நான் போடுற கண்டென்ட் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது தெரியும். இப்போ நம்ம vlogலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சேவிங்ஸ்க்கு போயிடலாம். ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி ஈஸ்டர் சண்டே. ஸோ காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு நான் எப்போதும் குடிக்கக்கூடிய அந்த அரசன் பேக்கரியில் போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு, இப்போ மகாராம்ஸ் பேர் மாற்றிருக்காங்க, அது காஃபி குடிச்சிட்டு அப்புறம் பார்க்குக்கு போய் கொஞ்சம் நேரம் வாக் பண்ணேன். இன்றைக்கி ரொம்ப நேரம் வாக் பண்ண முடியல, ஏன்னா வந்து எல்லாருமே கிளம்பணும் அப்படிங்கிறதுனால. பட் ஆனால் கொஞ்சம் மார்னிங் வந்து இயற்கையோடு ஸ்பெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால பார்க்கில் ஒரு 3 ரவுண்ட் 4 ரவுண்ட் அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக அந்த மார்னிங் ஃப்ரெஷ்னஸை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இவங்க பசங்களை எல்லாருமே கிளப்பி 4 பேருமே கிளம்பி இன்றைக்கி வந்து சர்ச்சுக்கு போயிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டருக்கு பெருசாக புது ட்ரெஸ்லாம் எடுக்கலை. ஏற்கனவே வச்சுருந்த புது ட்ரெஸ்ஸை தான் வந்து எல்லோரும் போட்டுட்டு சர்ச்சுக்கு போனோம். சர்ச்சுக்கு போயிட்டு காலையில் சாப்பிட முடியல, பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுக்க முடியல, டைம் ஆகிடுச்சு. அதனால் ஒரே தான் லஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே சர்ச்சுக்கெலாம் போயாச்சு. போயிட்டு திரும்பி வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பசிக்கும். என்னன்னு தெரியல, ஞாயிற்றுக்கிழமையான ஒரே பசி. அதனால் வரும்பொழுது உளுந்த வடை, வழக்கம் போல் உளுந்த வடை வாங்கிட்டு காஃபி காஃபி தூள் 10 ரூபா பாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா டிகாஷன் இறங்கி அது வரைக்கும் பொறுமை இல்லைன்னு சொல்லிட்டு வந்து காஃபி ஆற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. வெயில் காலமானாலும் அந்த காஃபி குடிக்கலை அப்படின்னாலே ஒரு நிறைவாக இருக்க மாட்டேங்குது. நான் வந்து கொஞ்சம் தான் குடிப்போம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3/4 டம்ளர் தான் குடிப்போம். ஸோ அதனால் வடை காஃபி நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு லன்ச் வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் சேவிங்ஸ் அப்டேட்லாம் பண்ண வேண்டியிருந்துச்சு. அவங்க வந்து இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் நான்வெஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் சுக்கா மாதிரி பண்ணறதுக்கு அது ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாயாசம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பருப்பு பாயாசம். ஸோ என்ன சேவிங்ஸ் அப்டேட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரவு செலவு கணக்கை நம்ம எழுதுகிறோம்ல, அப்போ கரெக்டாக வந்து எல்லா வரவு செலவையுமே நான் எழுதிட்டு மிச்ச அமௌண்ட் அந்த பேக்கெட்டில் கரெக்டாக இந்த கவரில் இருக்கணும். இப்போ நான் வந்து 1300 நான் நான்வெஜ்ஜுக்கு எடுத்திருக்கேன். 3 வாரம் வந்து நான் ஒரு 600 நான் எடுத்துட்டேன் அப்படின்னா பாக்கி அமௌண்ட் அந்த ஒவ்வொரு கவர்லையும் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அது மாதிரி எல்லா வரவு செலவெல்லாம் எழுதிட்டு எல்லா பாக்கெட்டையுமே சரி பண்ணிட்டேன். நான்வெஜ்ஜில் தான் வந்து கொஞ்சம் அமௌண்ட் கம்மியான மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதையுமே எடுத்து கரெக்டாக ரெடி பண்ணிட்டேன். 1 வீக் தானே இருக்குது. அதனால் அந்த கரெக்டாக எந்தெந்த பணம் மாற்றி எதுவும் செலவு பண்ணியிருப்போம். சில சமயம் என்ன தான் தனித்தனி கவர் எடுத்து வச்சுருந்தாலும் சம்டைம்ஸ் மாற்றி செலவு பண்ணிடுவோம். ஸோ எந்த அமௌண்ட் எந்த கவரில் இருக்குது அப்படிங்கிறத ஒன்ஸ் நான் கரெக்டாக ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நான் உட்காந்து செக் பண்ணிடுவேன். ஒரு வாரத்தில் எவ்வளோ செலவாயிருக்கு, மிச்சம் அமௌண்ட், இப்போ கிராசரியில் இவ்வளோ செலவாயிருக்குன்னா மிச்சம் அமௌண்ட் அந்த கவரில் இருக்கா, வெஜ்ஜில் மிச்சம் அமௌண்ட் இருக்கா, எவ்வளோ செலவாயிருக்கு, நான்வெஜ்ஜில் ஒவ்வொரு கவர்லையும் இந்த இதை வந்து அப்டேட் பண்ணிடணும். அந்த வரவு செலவு நோட்டை வச்சு கரெக்டாக அதில் பாக்கி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக போகிறோம்னு அர்த்தம். சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், சில்ட்ரன்னு வேறு கவரில் எடுத்துருவோம், சில்ட்ரை மாற்றி போட மறந்துடுவோம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டாக பண்ணிடணும். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உட்காந்து 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வரைக்கும் என்ன செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம சேவிங்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சில்லறை காசுகள் 1 ரூபா 10 ரூபா 5 ரூபா அதெல்லாம் வந்தால் கரெக்டாக அதோட இதில் போட்டுறணும். 10 ரூபா காயின்ஸ் இருந்துச்சு, 1 ரூபா காயின்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து அந்த காயின்ஸ் பாக்ஸில் போட்டுட்ருக்கேன். 10 ரூபா காயின்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் சேர்ந்தோன்னே கொண்டு போய் மாற்றிடுறது. இந்த 1 ரூபா தான் ரொம்ப நாள் சேர்த்துட்ருக்கேன். இப்போ 1 ரூபா கிடச்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 1 வீக்குக்கு இந்த ஒரு 6 ரூபாய் 7 ரூபாய் கிட்ட 1 ரூபாய் கிடச்சிச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 ரூபாய் சேர்த்துட்ருக்கேன் இல்லையா, இதில் போட்டு வச்சுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி அந்த சில்லறை காசுகள் சேமிப்பு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் நார்மலாக 2 ரூபாய் 5 ரூபாய் அதெல்லாம் வந்து எப்போதுமே வழக்கம் போல் அந்த சில்லறை காசுகள் இதில் சேமிச்சிடுறது. அந்த ரெட் உண்டியில் உங்களுக்கு தெரியும், மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் தான். ஸோ அந்த உண்டியில் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு.
அதுக்கப்புறம் நான் ஒரு சேவிங்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, 10 ரூபா சேவிங்ஸ் டெய்லி 10 ரூபா போடுறேன்னு. அது அந்த உண்டியல் வந்து பார்த்திங்கன்னா நான் உடஞ்ச உண்டியல் தான் ஒட்டி வச்சுருந்தேன். பட் அது கொஞ்சம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சுன்னு தூக்கி போட்டுட்டு இந்த பாக்ஸில் சேர்த்துட்ருக்கேன். இதில் வந்து டெய்லி உங்களுக்கு எப்படி 10 ரூபா கிடைக்குது அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அந்த காலேஜில் பண்ணக்கூடிய சேவிங்ஸ் இப்போ மாற்றி பண்ணுறேன், வீட்டில் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னீங்க. அது எப்படின்னா பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா ஒரு நாளைக்கு 100 ரூபா எடுத்து வைப்பேன்ல, இந்த 37 ரூபாய்க்கு ஒரு பஸ் வரும். அந்த 37 ரூபா பஸ்ஸில் போகும்போதும் மறுபொழுதும் போயிட்டேன் அப்படின்னா எனக்கு அதில் கிட்டத்தட்ட ஒரு 23 ரூபா கிட்ட மிச்சமாகும். அதை கொண்டாந்து அதில் ஒரு 10 ரூபா அதில் போட்டுருவேன். மிச்சத்தை வந்து வேறு ஏதாவது சேவிங்ஸில் போட்டுருவேன். அது மாதிரி இந்த 10 ரூபா சேவிங்ஸ் ப்ராப்பராக போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து வரவு செலவு கணக்கு எழுதக்கூடிய அந்த நோட்டில் வந்து லாஸ்ட் பக்கத்தில் கிறுக்கி வச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. இந்த பக்கம் இல்லை, பின்னாடி பாருங்கள், இந்த மாதிரி கிறுக்கி வச்சுட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு கோபம் வந்துச்சு. சரி நம்ம ஏதாவது இந்த ஜேர்னல் ஆர்ட் மாதிரி பண்ணி இந்த பேஜை நீட்டாக ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கடைஞ்ச சின்ன சின்ன சேமிப்பு பற்றிய தகவல், பேப்பர் கட்டிங்ஸு, அப்புறம் ரூபாய் நோட்டுகள் படம் அதெல்லாமே போட்டு ஒட்டி இந்த மாதிரி இதெல்லாம் ஒட்டி ஏதாவது ஸ்கெட்சில் ஏதாவது செஞ்சுட்டு அப்படியே கொஞ்சம் நீட்டாக ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் அந்த சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஷினுக்கு நான் வந்துடுறேன். நம்ம சேனலில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்மளோட சேமிப்பை பற்றி மற்ற யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, ஏன் மற்றவங்கள்ட்ட நம்மளோட சேமிப்போ நம்ம பட்ஜெட்டை பற்றி சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு 7 ரீசன் சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஓகே நீங்கள் அதெல்லாமே நீங்கள் சொன்ன பாயிண்ட்லாம் கரெக்டு தான், ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் ரெகுலராக வந்து ஒவ்வொரு மாதமும் என்னோடய வருமானம் இவ்வளோ பட்ஜெட், நான் ஃபேமிலி பட்ஜெட் போடுறேன், இவ்வளவு சேமிப்பு பண்ணுறேன் அப்படிங்கிற உங்களோட சேமிப்பை மட்டும் இப்போ எத்தனையோ பேர் பார்க்குற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கேட்ட கொஷின் நியாயமானது தான். ஆக்சுவலாக நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சேனலை 20 வயசுலேருந்து கிட்டத்தட்ட 60 வயசு உள்ள வரைக்கும் உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க. இதில் கல்யாணம் ஆனவங்க இருப்பாங்க, காலேஜ் போகிறவங்களும் இருப்பாங்க, மிடில் ஏஜ்டு மக்களும் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே நிறைய பேர் பார்க்குறாங்க. இதை வந்து நம்மளோட யூடியூப் அனலிட்டிக்ஸில் நான் பார்த்தாலே தெரியும். அப்போ வந்து ஏதோ ஒரு என்னோடய வீடியோ வந்து பிரயோஜனமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அதை பார்க்குறாங்க. இப்போ நான் வந்து 30,000 ஏர்ன் பண்ணுறேன் ஒரு மந்த்துக்கு. ஸோ இந்த மாதிரி 30,000 ஏர்ன் பண்ணக்கூடிய நிறைய ஃபேமிலிஸ் வந்து இருப்பாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் தான் என்ன மாதிரி. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஒவ்வொரு மாதமும் நம்ம பட்ஜெட் போடணும். இப்போ எதுக்காக நான் இந்த சேவிங்ஸ் பண்ணேன்னா, இந்த சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே சேவிங்ஸ் பண்ணணும், பட்ஜெட் போடணும், அதிகமாக சேர்க்கணும், அதிகமாக சேமிக்கணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ அப்போ நான் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னோட சப்ஸ்கிரைபருக்கு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை என்னை விட அவங்க பெட்டராக வந்து கூட போகலாம். பட் இது வந்து நான் ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் அதை நான் வந்து ரிவீல் பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி தோணுதா? உங்களோட பட்ஜெட் வந்து ஒவ்வொரு மாதமும் உங்களோட பட்ஜெட்டு ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்க அப்படிங்கிறத வீடியோவில் எங்களுக்கு தேவையில்லை, சேவிங்ஸ் டிப்ஸ் மட்டும் கொடுங்க, உங்களோட பர்சனல் சேவிங்ஸோ பட்ஜெட் பற்றியோ வீடியோ வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் ஆனால் எனக்கு வந்து அதை ரிவீல் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்கள் எல்லாரையுமே நான் ஃபேமிலி மெம்பராக தான் நான் பார்க்குறேன். ஸோ அதற்கான ரிப்ளை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களோட கருத்தையுமே சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியம் லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ரைஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் சிக்கன் சுக்கா தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை சாப்பிட்டுட்டு டைரெக்டாக தூங்க போகிறோம். அதுதான் வந்து ஒரே வேலை, செம்ம டயர்டாக இருந்துச்சு. எனக்கு இந்த கமெண்ட் கேட்ட உடனே கொஞ்சம் ஓகே, எப்படி நீங்களும் உங்களோட மைண்டில் என்ன இருக்குங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அதனால தான் இன்றைக்கான வீடியோவில் அதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் எல்லாருமே ரிப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.